Hey guys, Yamahaவோட நியூ மாடல் 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்கமிங் இந்த 2024ல் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் 65 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்காக இருக்க போகுது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட SP 125க்கு ரைவலாக Yamaha இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்க போகுது, இந்த பைக்கில் என்ன மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் நிறைய எக்ஸிஸ்டிங் பைக்குக்கு அப்டேட்ஸ் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் புதிய ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்கும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நியூ கம்யூட்டர் பைக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த YBR 125 பற்றி தெரியும். ஸோ அந்த மாதிரியான லுக்கில் ஆனால் MT 125ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருந்து 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு 60லிருந்து 65 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இதுக்கப்புறம் இந்த 2024ல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 11.8 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மைலேஜ் இனிஷியல் பிக்கப் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மைலேஜ் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக 60லிருந்து 65 km/லிட்டர் வந்து மைலேஜ் தான் கொடுக்கும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த பைக்கில் வந்து அஃப்கோர்ஸ் இருக்க தான் போகுது. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்யூட்டர் பைக்லையோ இல்லை ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ்லையோ நம்ம டாப் ஸ்பீட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் இது ஒரு 100 km/h தாராளமாக இந்த பைக்கில் வந்து போக முடியும். இந்த பைக்கோட சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளாட்டான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கிராப் ரேட்ஸும் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. மோனோ ஷாக் கிடையாது, ட்வின் ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த 125cc கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்க போகுது. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்கு. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய Yamaha பைக்ஸ்லாம் எந்த மாதிரியான பில்டு குவாலிட்டியில் இருக்கோ சேம் பில்டு குவாலிட்டியை தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ தனியாக இந்த பைக்குக்குன்னு அந்த ஒரு பில்டு குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் அண்டர் 1 lakhல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேஸ் வேரியன்ட், ஹையர் வேரியன்ட் மேபி சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ABS-ஓட வந்துச்சு அப்படின்னா 1,10,000 இல்லாட்டி 1,25,000 வரைக்கும் கூட இந்த பைக்கோட ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதனால் இந்த ஒரு கம்யூட்டர் பைக் Yamaha லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஹோண்டாவோட SP 125 இருக்கட்டும், இல்லை TVS-ஓட ரைடர் 125 அண்ட் ஹீரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ப்ளெண்டர் பைக்ஸ் எல்லாமே நிறைய ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டராக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஒரு 125cc இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் Yamaha இந்த ஒரு 125cc கம்யூட்டர் பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா Yamahaவில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் 1,50,000 மேலே தான் நீங்கள் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன், அதே சமயம் மைலேஜ் ஓரியன்டா பைக் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த 125cc கம்யூட்டர் பைக்கை இந்த 2024ல் Yamaha பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் நம்ம நிறைய டெக்னாலஜி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை விட ஹையர் லெவலான ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 125cc கம்யூட்டர் பைக் என்னை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ஓரியன்டாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட்டான பைக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? YBR 125ஓட டிசைனில் வந்துச்சு அப்படின்னா இதை காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.